தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். புதுச்சேரியில் பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்ற தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்துக்கும் புதுச்சேரி மாநில அதிமுக அமைப்பாளர் அன்பழகனுக்கும் இடையே நடந்த சுவாரஸ்ய உரையாடலை தற்போது பார்க்கலாம். அமைச்சரவையின் ஆணிவேராக திகழும் அருமை தம்பி ஆனந்த் அவர்களுக்கும் பரவாயில்ல, பள்ளியுடைய முதல்வர் பேரை சொல்லும் போது அமைதியா இருந்தீங்க, ஆனந்த் பேரை சொன்னோன்னு கை தட்டுறீங்க. விசுவாசம் மாறக்கூடாது, அதுக்கும் கைத்தட்டு. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஆனந்த பார்ப்பேன். அவர் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்திலும் இருந்துக்கிறார். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ரசிகர் மன்றம் சொல்லுவாரு, விஜய் ரசிகர் மன்றம் சொல்லுவாரு, ஏன்பா இதெல்லாம் உனக்கு என்னுவான், ஏன்பா இதெல்லாம் வச்சுருக்கிறாருன்னுவான். சுமார் நான் அவர் எனக்கு உண்மையிலே தம்பினா, அவர் என்னை மீறி அவர் எதையுமே செய்ய மாட்டாருண்ணா. என்னை எதுவா இருந்தாலும் அண்ணா என்ன செய்யணும்னு தான் நான் கேட்பாரு. அப்போ அவர் அப்படியே மெல்ல 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 வளர்ந்துன்னு வந்தாரு. இன்றைக்கு ஆனந்தனுடைய இந்த வளர்ச்சிக்கு முதல் காரணமே அவருடைய விசுவாசம் தான். அவருடைய விசுவாசம், அவருடைய கடின உழைப்பு. விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார்லாம் அவருக்கு தெரியாது. விஜய் என்ற நடிகர் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார் என்றெல்லாம் அவர் செயல்படல. அவர் பேரில் இருந்த ஈடுபாடு, பற்றுதல், பாசம், அந்த விசுவாசம், அதுல அவருக்கு துணையா இருந்தார். முதலமைச்சர் ஆகிறார். சரி, இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் புதுச்சேரி மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அது அதிமுக இருந்தாலும் சேர்த்தான், திமுக இருந்தாலும் சேர்த்தான், காங்கிரஸ் இருந்தாலும் சேர்த்தான். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து தலைவர் வருவாங்க. நாங்கள் அவங்களுக்கு தான் அரசியல் தலைவர்கள், அவதார புருஷராக நாங்கள் நினைப்போம். ஆனால் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஒருவர் தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழக அரசியலே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களை உள்ளபடியே நம்ம பாராட்டி ஆகணும். இந்த விசுவாசம் என்பது அவசியம். அவருடைய விசுவாசம் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. இன்னைக்கு நான் கூட 17 வயசுல இருந்து இந்த அதிமுக கட்சியில் இருக்கிறேன். என்னை ஆளாக்கினது அதிமுக, அடையாளம் காட்டுனது அதிமுக, வளர்த்தது அதிமுக, வளர்த்து கொண்டு இருப்பது அதிமுக. என்னுடைய உடம்புல உயிரிற வரைக்கும் இந்த கட்சியில் நான் இருக்கணும்னு நினைப்பேன். ஏதாவது ஒரு பதவி கொடுக்குறாங்க, அது ஓடணும் போகணும்லாம் இல்லை. அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு சிலரை ஏதாவது ஒன்று சொல்லி வேற கட்சிக்கு மாற்றுவது என்பது தவறான ஒன்று. எப்படி என்னுடைய தம்பி ஆனந்துக்கு விசுவாசம் என்று ஒன்று இருந்ததால இன்றைக்கு இப்படிப்பட்ட உயர்நிலைக்கு வந்தாரோ, அத மாதிரி பிற கட்சியில விசுவாசமா இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபாநாயகர் சொன்னாரு, பிரின்சிபால் பேரெல்லாம் சொல்லும் போது கை தட்டல, ஆனந்த் பேர் சொல்லும் போது மட்டும் கை தட்டினாங்கன்னுட்டுன்னு. அதுக்கு எனக்கு அந்த கைத்தட்டல் இல்லை, தலைவர் தளபதி கோசம் அந்த கைத்தட்டல். அவருக்கு தெரியும் எப்படி ஹெட்டிங் நியூஸ்ல வரணும், எப்படி பேசினா நியூஸ் கேரி பண்ணுவாங்கன்றதெல்லாம். எங்க அண்ணனுக்கு கை வளர்ந்த கலை. 5 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சாதாரணமான அவர் சட்டசபையில் பேசும்போதும் சரி, மற்ற இடத்துல பேசும்போதும் சரி, மிக திறமையானவர். நான் எல்லார்கிட்டையுமே சொல்லுவேன், ஒரு உண்மையான அரசியல்வாதி யார் என்று சொன்னால் அது சகோதரர் அண்ணன் அன்பழகன் தான் என்று நான் எல்லோரிடம் சொல்லுவேன். ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கிறது. உண்மையாகவே அந்த போராடுற ஒரு குணம்,
பயங்கரமா பேசுறது எல்லாமே அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். அவர் அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டு விஷயத்தை பத்தி சொன்னாரு மாணவர்களுக்கு. அது கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்று நான் இன்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம விசுவாசமா இருக்கணும். மற்ற இதெல்லாம் பேசி இட்டுன்னு வரக்கூடாதுன்னாரு. ஒழுங்கா நீங்க வச்சிருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வராங்க? நீங்க ஒழுங்கா வச்சுனுக்காதனால தானே அவங்களுக்கு தெரியுதில்ல எந்த இடம் நல்ல இடம், எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் எதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்க கிட்ட வராங்க. நான் எதுவும் பேசக்கூடாது, நான் பாட்டுன்னு வந்தனமா ஏதோ பேசணுமா போனோமான்னு இருக்கலாமே நான் நினைச்சா எங்க அண்ணன் என்னை எதுலையாவது ஒரு வம்புல இழுத்து ஒண்ணுன்னு நான் நினைக்கிறாரு. அவர் நினைச்சினே தான் வந்து ஏதாவது ஒரு வம்புல இழுப்பாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ரொம்ப அழகா பேசுறாரு, என்னடா இன்னும் வம்புல இழுக்கலையே நான் நினைச்சேன். கண்டிப்பா இழுத்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டேன். அதிமுகவினரை மனமாற்றம் செய்யாதீர்கள் என்று புதுச்சேரி மாநில அமைப்பாளர் அன்பழகன் ஒரு பள்ளி விழாவில் பேசினார். நீங்கள் நன்றாக வைத்திருந்தால் அவர்கள் ஏன் வேறு இடத்திற்கு வருகிறார்கள் என்று பதிலுக்கு அமைச்சர் ஆனந்தும் பேசிய அந்த கலகல சுவாரஸ்யமான தகவலை பார்த்தோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.